இப்போ OGTT கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். முன்னமே நான் சொன்னேன் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இன் மினிட்ஸ். ஸோ 5 சாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் கிளாசிக்கலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது மாடர்ன் GTT. 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 90, 120, 150. நம்ம 5 சாம்பிள் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் எடுத்துரும். வந்து உட்காந்த உடனே குளுக்கோஸ் கொடுக்காம ஃபாஸ்டிங் எடுத்துருவோம். இப்போ நம்ம கையில் 6 சாம்பிள் இருக்கும். குளுக்கோஸை எப்படி மெஷர் பண்ணுறோம்? சில புக்கில் பிளாஸ்மா சுகர், சில இதில் பிளட் சுகர் அப்படின்னு போட்டுருப்பாங்க. பட் யூனிட் இஸ் மில்லிகிராம் பர் DL, ரைட்டா? ஸோ இது இந்த இடத்துல 4 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 80லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா 20, 40 குளுக்கோஸ் வராது. ஸோ 80, 100, சப்போஸ் 50 கீழே வந்துச்சுன்னா அது ஹைப்போகிளைசிமியா, தட் இஸ் அன் எமர்ஜென்சி கண்டிஷன். அது கேஷுவாலிட்டி, எமர்ஜென்சி மெடிசன் அந்த மாதிரி போடுவாங்க. OGTTக்கு அது வராது. ஸோ 80, 100, 120 மாதிரி வச்சுட்டு ஒய் ஆக்சிஸில் 1 centimeter is equal to 20 milligram of glucose. இப்போ என்ன செய்கிறோம், நம்மகிட்ட ஒரு பேஷண்ட், மொத்தம் 3 பேஷண்ட் அனுப்பிச்சோம். நம்ம அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வர்றாரு. அவருடைய ரீடிங்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணுறோம். பண்ணுனா ஃபஸ்ட்டு வேல்யூ ஒரு ஃபாஸ்ட்டு இங்கே வருது, செகண்ட் இங்கே வருது, தேர்ட் இங்கே வருது, ஃபோர்த் இங்கே வருது, ஃபிஃப்த் இங்கே வருது, சிக்ஸ்த் அப்படியே வருது. அதாவது அந்த குளுக்கோஸ் வேலை செய்ய ஆரம்பித்து ½ hour 1 hourல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். 1.5 to 2 hours ஆட்டோமேட்டிக்காக பேஸ் லைனுக்கு கீழே வந்துடும் நம்ம கொடுத்த குளுக்கோஸில். ஸோ மெட்டபாலிசம் பக்காவாக இருக்குது, ரைட்டா? இதுதான் என்ன சொல்கிறோம், நார்மல் கர்வ். ஓகேவா? ரைட். இப்போது சில நேரத்தில் என்ன நடக்கும்னா, இன்னொரு பேஷண்ட், 2வது பேஷண்ட் அவர் வர்றாரு. அவருக்கு மார்க் பண்ணால் ஃபாஸ்டிங் 100ல் ஆரம்பிக்குது. ஓகே. போஸ்ட் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 140 போயிடுச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீனல் த்ரெஷோல்டு டச் பண்ணிடுச்சு, 180, 190 வந்துடுச்சு. ஆனால் தேர்டு வந்து மெட்டபாலிசம் நல்லா நடக்குது, ஃபோர்த்து மெட்டபாலிசம் நல்லா நடக்குது. அது அப்படியே பேஸ் லைன் கிட்ட வந்துடுது. ஸோ திஸ் இஸ் நாட் நார்மல், இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அதாவது 70 to 110 நீங்கள் ஃபாஸ்டிங் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் 110 to 126, ரைட்டாக? 126 மேலே போனால் வேறு க்ரைட்டீரியா. So 70 to 110 fasting blood sugar. So 110 to 126 milligram per deciliter வேல்யூ வந்துச்சுன்னா impaired glucose tolerance. சரியா? இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? இதை கண்டுபிடிக்கிறதால என்ன ப்ராப்ளம்னா, ப்ரீ டயபெட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஃப்ராங்க் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வர்றவங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் டயபெட்டிஸ் வரும், யூ ஷுட் பி கேர்ஃபுல். யூ ஷுட் டேக் சம் ப்ரிகாஷன்ஸ் மெசர்ஸ். டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிக்கோங்க, யோகா, மெடிடேஷன், அந்த மாதிரி சில அட்வைசஸ் கொடுத்து உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் டயபெட்டிஸ் வரும்ன்றதை சொல்லணும். அதான் ப்ரீ டயபெட்டிஸ். ஃப்ராங்க் டயபெட்டிஸ்னால் அவன் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா 6 months கழிச்சு, 1 yearலேயோ 2 yearsலேயோ அவன் டயபெட்டிஸ் வாங்கிடுவான், ரைட்டா? ஸோ தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். தேர்டு ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிங்க. அவர் வரார். அவருக்கு எடுத்த உடனே வேல்யூ 150 ஃபாஸ்டிங். ஸோ டயபெட்டிக் அப்படியே ஏறுது கிராஃபு. 190 வருது, 250 போகுது, 220 வருது. ரீனல் த்ரெஷோல்டு கிட்டே தான் இருக்குது, அது கீழே இறங்கவே இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா 170லே நிற்கிது. திஸ் பேஷண்ட் இஸ் லேபிள்ட் ஆஸ் டயபெட்டிக் பேஷண்ட், ரைட்டா? புரியுதா? ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு வேல்யூவிலேருந்து, செகண்ட்லேருந்து, தேர்ட்லேருந்து, ஃபோர்த்துலேருந்து, ஃபிஃப்த்துலேருந்து, 6th வரைக்கும் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஹைப்பர் கிளைசிமியா கண்டிஷன்லேயே அவர் இருக்கார். ஸோ அவரை நம்ம என்ன சொல்கிறோம், டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் இந்த யூரின் சுகர்னு ஒன்று கொடுப்பாங்க. சில காலேஜஸில் கிராஃப்லேயே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா, இங்கே இவருக்கு வந்து மைனஸ், இவருக்கு இப்படி இருந்தால் யூரின் சுகர் மைனஸ். பட் இவருக்கு என்ன பண்ணுவாங்க, சுகர் அவருக்கு யூரினில் இருக்கும், அதனால் என்ன செய்வாங்க, ப்ளஸ். அப்படின்னா இவருக்கு ரெடியூசிங் சுகர், பெனடிக்ட் டெஸ்ட் பாசிட்டிவ். இவருக்கு யூரினில் சுகர் இல்லை, அதனால் பெனடிக்ட் டெஸ்ட் நெகட்டிவ். சரியா? அதனால் யூரின் சுகர் தனியாக இருக்கேன். நீங்கள் அந்த ஃபைண்டிங்ஸையும் பார்க்கணும். பிளட் சுகர் பார்த்துட்டு யூரின் சுகர் இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் நம்ம டயக்னோசிஸ் சொல்ல முடியும். ஓகே. இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த OGTT வச்சாங்கன்னா ப்ராக்டிக்கல்லையோ தியரியிலையோ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நல்லா தெரியணும். நார்மல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இஸ் 70 to 110 milligram per deciliter. Second point, postprandial blood sugar is 110 to 140 milligram per deciliter. Random blood sugar is less than 200 milligram, that is 140 to 200. இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சு. இதுக்கு அடுத்து
கிளைகேட்டட் ஹீமோகுளோபின்னு ஒன்று சொல்லுவாங்க, HbA1c. அது ஆக்சுவலி உங்களுக்கு தனி ஷார்ட் நோட்ஸு, நான் அது அப்புறமா இன்னொரு கிளாஸில் போடுவேன். பட் அதனுடைய வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 5.5 மில்லிகிராம் பர்சன்டேஜ், 5.5. ஸோ 6 கீழே இருந்தாக்கா ப்ரீ டயபெட்டிஸு, 5.5 கீழே இருந்தால் நார்மல், 6 to 8 போனாக்கா டயபெட்டிஸு, மோர் தென் 8 போனால் அன்கண்ட்ரோல்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் HbA1c இதில் கேட்பான், ரைட்டா? இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து டயபெட்டிஸ்னால் என்னென்னு க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க, நார்மல்னால் என்னென்னு க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கமெண்ட்ஸ் அண்ட் கிவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யுவர் சார்ட். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, த பேஷண்ட் இஸ் நார்மல் OGTT patient because initial value, 1 hour value, 2 hours value, everything coming under normal level. Last 2 hours value come to the baseline of the graph, so normal, right? Suppose diabetes இருந்தால் என்ன சொல்லுவீங்க, this patient is a diabetic patient because fasting as well as 1 hour 2 hours glucose is high, so the patient is in hyperglycemia. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா டயக்னோசிஸ்க்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், 2 மார்க்ஸ் கேட்டோம், சரியா? ஸோ ஃபஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நேம் மென்ஷன் டு ப்ரிப்பரேட்டரி அட்வைசஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 3 நாள் நீங்கள் நார்மல் கார்போஹைட்ரேட் மீல் எடுக்கணும், ஸ்டோனர்ஸ் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லிடுறோம். 8 to 10 hours ஃபாஸ்டிங் இருக்கணும். இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி அட்வைசஸ். இதில் ஏதாவது 2 எழுதிக்கணும். அடுத்து 2 இண்டிகேஷன்ஸ், யாருக்கெல்லாம் இதை பண்ணுவீங்க. நம்பர் 1 சஸ்பெக்டட் கேசஸ், நம்பர் 2 GDM, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஓகே, அடுத்து அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ். ஏற்கனவே நம்ம சொன்னோம் 75 கிராம், மில்லிகிராம்னு போட்டக்கூடாது, ரொம்ப கம்மி. 75 கிராம், அது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வரும். 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் அன்ஹைட்ரஸ் இன் 250 to 300 ml ஆஃப் வாட்டர். ஓகே, அடுத்து டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் டயபெட்டிஸ். ஸோ இதை நம்ம முதல்ல நார்மல் என்னன்னு பார்த்துக்கணும். நார்மல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்டிங் லெஸ் தென் 100 இருக்கணும், 1 ஹவரில் லெஸ் தென் 140 இருக்கணும், 2 hours கழிச்சு பார்க்கும்போது லெஸ் தென் 120. இட் ஷுட் பி லெஸ் தென் 120 இன் ஆஃப்டர் 2 hours. இதுதான் நார்மல் க்ரைட்டீரியா. டயபெட்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்டிங் வந்து மோர் தென் 126. ஏற்கனவே நான் சொன்னேன், இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் வேல்யூ இஸ் 126. ஸோ அந்த 126 மேலே இருந்தால் டயபெட்டிஸ், 2 hours ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருந்தால் டயபெட்டிஸ், ரைட்டா? இது ரெண்டு என்னது, டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் யுவர் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஓகே, அதுக்கு அடுத்து ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் போட்டிருக்கோம், நான் ஏற்கனவே இது சொல்ல மறந்துட்டேன். ரீனல் ஆர்டினா ரீனல் த்ரெஷ்ஹோல்டு, தட் இஸ் 180 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இதனுடைய மீனிங் என்னென்னா, கிட்னியோடைய த்ரெஷ்ஹோல்டு அந்த குளுக்கோஸை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து 180 வரைக்கும் தான். 180க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி எக்ஸ்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவனுக்கு குளுக்கோஸு யூரினில் ப்ரெசென்ட் ஆகும். அதான் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு. அதுக்கடுத்து 2 other causes of hyperglycemia. நீங்கள் இதில் நல்லா படிச்சுக்கோங்க. ஹைப்பர்கிளைசிமியாவுக்கு காசஸ் சொல்லணும், ஹைப்போகிளைசிமியாவுக்கு காசஸ் சொல்லணும். அதில் எது 2 இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட்டோ அதை முதல்ல சொல்லணும், சரியா? ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் பிட்யூட்ரிசம், அந்த பக்கம் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போபிட்யூட்ரிசம். ஹைப்போகிளைசிமியாவில் காமனஸ்ட் காஸ் வந்துட்டு ஆக்சிடென்டல் இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்சுலின் சொல்லுவாங்க. இந்த பக்கம் அதை பார்த்தீங்கன்னா மெயின் டிசீஸ் டயபெட்டிஸ். சில பேர் டயபெட்டிஸ் சொல்லாமல் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். ஹைப்பர்கிளைசிமியா இஸ் அ காமன் டேர்ம். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அது சொல்லிட்டு தான் தைராய்டு, அட்ரினல், பிட்யூட்டரிலாம் சொல்லணும். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் HbA1c லெவல். இது நம்ம கிளாஸில் நான் சொல்லும்போது சொல்கிறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. HbA1c வந்து என்னென்னா, ஒரு 2 months 3 monthஸில் நீங்கள் கொடுத்துருக்குற ட்ரக்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்குற ட்ரக்கு வேலை செய்தா, கண்ட்ரோலில் இருக்கா அவன் சுகர்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் HbA1c, ரைட்டா? அதுக்கு அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டயபெட்டிஸ். உங்களுக்கு தெரியும், பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. இது மட்டும் எழுதினா போதும். அதுக்கடுத்து 2 causes ஃபார் ரீனல் கிளைகோசூரியா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃபிசியலாஜிக்கல் காஸ், ஒரு பெத்தலாஜிக்கல் காஸ். ஃபிசியலாஜிக்கல் காஸ் இஸ் ப்ரெக்னன்சி, பெத்தலாஜிக்கல் காஸ் இஸ் Fanconi syndrome. In the defect in Fanconi syndrome is tubular rib reabsorption defect. ஓகே, அதுக்கடுத்து RT and TM வேல்யூ ஆஃப் குளுக்கோஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ரீனல் த்ரெஷ்ஹோல்டு கேட்குறாங்க, டியூபுலார் மேக்ஸிமம் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ 180 ஆனாக்கா கிட்னியில் எக்ஸ்கிரீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க சார்.
அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ போகும் அப்படின்னா 375 வரைக்கும் தான் போகும். 375 போயிடுச்சுன்னா எல்லா குளுக்கோஸும் யூரினில் எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிச்சு. டிபுலார் மேக்ஸிமம்னா புரியுதா? அந்த கிட்னியில் இருக்க டிபுல்ஸ் வந்து மேக்ஸிமம் குளுக்கோஸை ரீட்டைன் பண்ணுறது 375 மில்லிகிராம் தான். அதுக்கு அதிகமாக போச்சுன்னா எல்லாம் எக்ஸ்கிரீட். ரைட்டா? அடுத்தது யூரின் குளுக்கோஸ் டெஸ்ட்டு, பெனடிக்ஸ் டெஸ்ட்டு சொல்கிறாங்க. அதில் இன்டர்ஃபெரிங் சப்ஸ்டன்சஸ் யாராவது தொந்தரவு செய்வாங்களா, இல்லை வேறு காம்பவுண்ட் வந்து பாசிட்டிவ் கொடுக்குமா, ஃபால்ஸ் பாசிட்டிவ்ன்றதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. வி ஹேவ் சம் கார்போஹைட்ரேட் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ். Carbohydrates act as reducing substances. Some non-carbohydrate substances also acting as reducing substance. அது என்னன்றது குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ். அது டெஃபினட்டாக பெனடிக்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும். சம்டைம்ஸ் அஸ்கார்பிக் ஆசிட், ஹோமோஜென்டிசிக் ஆசிட், சாலிசிலேட் ட்ரக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த சேம் குரூப் இருக்கிறதால அதுவும் ரெடியூசிங் சுகரை பாசிட்டிவாக கொடுக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் யுவர் பெனடிக்ஸ் டெஸ்ட் ரிசல்ட். ரைட்டா? அந்த கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்க. கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் கிவ்ஸ் பெனடிக்ஸ் பாசிட்டிவ், நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் ஆல்சோ கிவ்ஸ் பெனடிக்ஸ் பாசிட்டிவ் கேட்பாங்க. ரைட்டா? இது முடிஞ்ச பிறகு யூரினரி சுகர்ஸுக்கு ஒரு கிராஃப் நம்ம இப்போ காமிச்சோம். இதெல்லாம் ரீனல் கிளைகோசூரியானா ஆக்சுவலாக அது போடல. இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி நார்மல் கிராஃப் தான் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ரீனல் கிளைகோசூரியா. ஆனால் யூரினில் என்ன ஆகும்? குளுக்கோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு 3 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும். ஆனால் யூரினில் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் வித் தி நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இருந்தால் அது ரீனல் கிளைகோசூரியா. சரியா? ஏன்னா நீங்கள் கிராஃபை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு சொல்கிறேன். அதுமாரி இப்போ டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சாம்பிள்லேயும் யூரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் இன்னொன்று கேட்பாங்க, அலிமெண்டரி கிளைகோசூரியான்னு ஒன்று கேட்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிஐடி சம் கேன்சர் இந்த மாதிரி சில டிசீசஸ் இருந்துச்சுன்னா ஸ்டமக்கை கட் பண்ணிடுவாங்க, பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி கொடுக்கும்போது இனிஷியலாகவே எடுத்தோடனே ஒரு பெரிய பீக் போயிட்டு வரும். பட் அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும். அந்த அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், பிகாஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதால. அதனால் அலிமெண்டரி கிளைகோசூரியா அந்த ஃபாஸ்ட் பீக் வர கண்டிஷன் 2 தான். ஒன்று பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி, இன்னொன்று தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டிசம், 2 பேஷண்ட் தான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ டயத்தில் படிச்சுக்கோங்க. OGTT தெரியாமல் பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாம் போகக்கூடாது. தியரியிலையும் வரும், ப்ராக்டிக்கல்லையும்.